மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒருவரின் தியாகம் மதிக்கப்படவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திற்காக பல தியாகங்கள் செய்திருந்தாலும் அதற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு உணர்வு மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். தங்களது நேரம், பணம், கனவுகள் அல்லது விருப்பங்களை விட்டு கொடுத்து குடும்ப நலனுக்காக நீங்கள் உழைத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் அதனை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள மனக்கசப்பு அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அது தேவையில்லாமல் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இந்த ஒரு உணர்வு உறவுகள்ல மறைமுகமான தூரத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மீனம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக தங்களின் சொந்த ஆசைகளையும் உழைப்பையும் தியாகம் செய்வதில் முதன்மையான ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். 4ஆம் வீடான சுகஸ்தானத்திலும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திலும் பாப கிரகங்களின் பார்வை பதியும் போது நீங்கள் குடும்பத்திற்காக செய்த பல வருட தியாகங்கள் மற்றவர்களால் மிகவும் சாதாரணமாக கடந்து போகப்படும் அல்லது மதிக்கப்படாமல் போகும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஆனால் நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. வாழ்க்கையில நீங்க செய்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு கஷ்டமாகவும் பெரிய ஒரு கவலையாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நீ இந்த குடும்பத்திற்கு என்ன செய்து விட்டாய் என்ற ஒற்றை வார்த்தை கேள்வி உங்களது இதயத்தை சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குடும்பமே உங்களை பார்த்து இப்படி கேட்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க ரத்தம் சிந்தி உழைத்த உழைப்பை உங்களது துணையோ அல்லது பிள்ளைகளோ அங்கீகரிக்காத போது உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் ரக்தியும் ஏமாற்றமும் பிறந்து தசாபுத்தியின் அசுப அந்தரங்கங்கள் இப்போது துரோக உணர்வை மேலும் தீவிரமாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்திற்காக நீங்க சிந்திய உழைப்பும் வியர்வையும் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். வீட்டில் இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள நினைத்து கொண்டு கோபமடைந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதனை புரிந்து கொண்டால் நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால முன்னேற முடியும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் குடும்பத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் நீண்ட கால ஒரு மனக்காயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக நடக்கும் ஒரு கசப்பான சம்பவம் உங்களது மனதில் ஒரு நீண்ட கால மனக்காயமாகவே மாறியிருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு கடுமையான சொத்து தகராறாவோ அல்லது மிக நெருங்கிய நபர் உங்களை வார்த்தைகளால் அடுத்த சம்பவமாகவோ இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நீங்கள் மறந்திருப்பீங்க அப்படின்னு உங்களுடைய எதிரில் இருப்பவர்கள் இன்னும் நினைத்து கொண்டே தான் இருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் அதனை மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டு அவர்கள் எப்படி என்னை இப்படி சொல்லலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை நீங்களே வளர்த்து கொண்டு அவர்களை சும்மா விடக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ விதமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். காலங்கள் கடந்தாலும் தசாபுத்தியில் அந்த அசுப அந்தரங்கங்கள் வரும் போதெல்லாம் அந்த பழைய நினைவுகள் மீண்டும் உங்களது மனதில் நிழலாடி கொண்டு உங்களை நிம்மதியாக தூங்கவிடாமல் செய்து கொண்டும் இருந்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது என்று நீங்கள் வருந்தக்கூடிய சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல ஒரு குறிப்பிட்ட சம்பவம் குடும்பத்துல நடந்திருக்கலாம். அது சண்டை, அவமானம், துரோகம் அல்லது புரிதலுக்கான ஒரு குறைபாடு. இதன் தொடர்பானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். மற்றவர்கள் அதை மறந்திருந்தாலும் மீனம் ராசிக்காரங்களுடைய மனதில் அது ஆழமான ஒரு காயமாகவே இதுவரைக்கும் பதிந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்த போது பழைய வேதனை மீண்டும் உங்களுடைய மனதிற்குள் எழுந்திருக்கலாம். இதனால் தற்போதைய உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதிக்கப்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை என்பது மீண்டும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யாருமே ஒரு எதிர்பாராத ஒரு விஷயமாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது.
ஒரு காலத்தில் உடைந்த நம்பிக்கை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இது நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது எப்படி இருக்க வேண்டும் என்ற அனைத்தையும் நீங்கள் தெரிந்தும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இருக்கும். குடும்பத்திலும் உறவுகளிலும் ஏன் நண்பர்களிடமும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மீண்டும் நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. கடந்த கால அனுபவங்கள் உங்களை எச்சரிக்கையாக மாற்றியிருந்தாலும் இனிமேல் உண்மையான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்குவார்கள். ஆனால் அவர்கள் வருவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைத்து உங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். இதனால் மன உறுதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயத்தை விடவே இது அதிகமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். கடந்த கால தோல்விகளாலும் மிக நெருங்கிய மனிதர்கள் செய்த துரோகங்களாலும் இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாது, நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மையும் கடுமையான ஒரு நம்பிக்கை இழப்பும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்தது. தற்போது மனதை குறிக்கும் சந்திரனும் லக்னாதிபதியும் யோக அந்தரங்கங்களின் சேர்க்கையை பெறும்போது உங்களுக்கு இழந்த நம்பிக்கை மீண்டும் பிரம்மாண்டமாகவே திரும்ப கிடைக்கவும் ஆரம்பிக்கும். என்னால் இழந்த அனைத்தையும் மீட்க முடியும், சவால்களை வெல்ல முடியும் என்ற தீர்க்கமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இப்போதும் தங்கிக் கொண்டே தான் இருக்கும். உங்களது உள்ளுணர்வு மிக சிறப்பாக செயல்படுவதால் மனிதர்களின் நச்சு குணங்களை முன்கூட்டியே துல்லியமாக கணித்து எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய அளவுக்கு நீங்க மாறிவிடுவீங்க. இந்த அசுரத்தனமான தன்னம்பிக்கை உங்களை வெற்றி பாதையை நோக்கி வேகமாக ஓட வைக்கும். அதே போல ஆன்மீக பலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடிவிடும். மீனம் ராசி என்பது இயற்கையிலேயே மோட்சம், தர்மம் மற்றும் இறை வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. 12ஆம் வீடான மோட்சஸ்தானத்தில் ஞான காரகனான கேது பகவானின் நற்சாரமும் குருவின் பார்வையும் இணையும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக பலமும் தேடலும் கூடிக்கொண்டே தான் இருக்கும். உலகியல் ஆடம்பரங்களின் மீது இருந்த அதீத பற்றானது குறைந்து மன அமைதியை தரக்கூடிய ஆன்மீக காரியங்களில் உங்களது மனமானது லயித்து கொண்டே தான் இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை சீராக செய்த முன்னோர்களின் முழுமையான ஆசையை பெறக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவீங்க. சித்தர்கள், ஜீவ சமாதிகள் மற்றும் புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்று வருவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாக்கியங்கள் என்பது கைகூட ஆரம்பிக்கும். தியானம், யோகா மற்றும் மந்திர ஜபங்களை செய்வதன் மூலம் உங்களது மனோபலமானது பல மடங்கு உயர்ந்து நீங்கள் எது நினைத்தாலும் அதனை சாதிக்கக்கூடிய ஒருமுகப்பாட்டுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முயற்சியும் செய்வீர்கள். இந்த ஆன்மீக பக்குவம் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து காக்கக்கூடிய கேடயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மீனம் ராசியில பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் இப்பொழுது மேம்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்குள்ள இருக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தானாகவே உருவாகும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படும். அந்த மதிப்புகளை சரியா பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்குள்ள வந்துவிட்டது. கடந்த கால அனுபவங்கள் உங்களை எச்சரிக்கையாக மாற்றியிருந்தாலும் இனிமேல் உண்மையான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்குவார்கள். ஆனால் அவர்கள் வருவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைத்து உங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். இதனால் மன உறுதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயத்தை விடவே இது அதிகமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். கடந்த கால தோல்விகளாலும் மிக நெருங்கிய மனிதர்கள் செய்த துரோகங்களாலும் இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாது, நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மையும் கடுமையான ஒரு நம்பிக்கை இழப்பும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்தது. தற்போது மனதை குறிக்கும் சந்திரனும் லக்னாதிபதியும் யோக அந்தரங்கங்களின் சேர்க்கையை பெறும்போது உங்களுக்கு இழந்த நம்பிக்கை மீண்டும் பிரம்மாண்டமாகவே திரும்ப கிடைக்கவும் ஆரம்பிக்கும். என்னால் இழந்த அனைத்தையும் மீட்க முடியும்,
சவால்களை வெல்ல முடியும் என்ற தீர்க்கமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இப்போதும் தங்கிக் கொண்டே தான் இருக்கும். உங்களது உள்ளுணர்வு மிக சிறப்பாக செயல்படுவதால் மனிதர்களின் நச்சு குணங்களை முன்கூட்டியே துல்லியமாக கணித்து எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய அளவுக்கு நீங்க மாறிவிடுவீங்க. இந்த அசுரத்தனமான தன்னம்பிக்கை உங்களை வெற்றி பாதையை நோக்கி வேகமாக ஓட வைக்கும். அதே போல ஆன்மீக பலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடிவிடும். மீனம் ராசி என்பது இயற்கையிலேயே மோட்சம், தர்மம் மற்றும் இறை வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. 12ஆம் வீடான மோட்சஸ்தானத்தில் ஞான காரகனான கேது பகவானின் நற்சாரமும் குருவின் பார்வையும் இணையும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக பலமும் தேடலும் கூடிக்கொண்டே தான் இருக்கும். உலகியல் ஆடம்பரங்களின் மீது இருந்த அதீத பற்றானது குறைந்து மன அமைதியை தரக்கூடிய ஆன்மீக காரியங்களில் உங்களது மனமானது லயித்து கொண்டே தான் இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை சீராக செய்த முன்னோர்களின் முழுமையான ஆசையை பெறக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவீங்க. சித்தர்கள், ஜீவ சமாதிகள் மற்றும் புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்று வருவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாக்கியங்கள் என்பது கைகூட ஆரம்பிக்கும். தியானம், யோகா மற்றும் மந்திர ஜபங்களை செய்வதன் மூலம் உங்களது மனோபலமானது பல மடங்கு உயர்ந்து நீங்கள் எது நினைத்தாலும் அதனை சாதிக்கக்கூடிய ஒருமுகப்பாட்டுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முயற்சியும் செய்வீர்கள். இந்த ஆன்மீக பக்குவம் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து காக்கக்கூடிய கேடயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மீனம் ராசியில பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் இப்பொழுது மேம்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்குள்ள இருக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தானாகவே உருவாகும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படும். அந்த மதிப்புகளை சரியா பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.